வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எறும்பு முருகேஷ சேனலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்லா இருந்த படமும் மொக்கே வாங்கிய கிளைமேக்ஸும் குட் மூவி பட் worst கிளைமேக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. அது ஒரு மதிய வேலைங்க. பண்றதுக்கு எந்த வேலையும் இல்லாம என்னடா பண்ணலாம்னு இருக்கும் பொழுதுதான் சரி லேப்ல இருக்க எதனாவது படத்தை பார்க்கலாமேன்னு லேப்டாப்பை திறந்தா உள்ள ஒரு படம் இருந்தது. ஓ காதல் கண்மணி, சரி ஒரு ரீவாட்ச போடலாமேன்னு பார்த்தேன். அப்போதாங்க இந்த சீன் என் கண்ணுல மாட்டுச்சு. இதுக்கா இவ்வளவு பில்டப்? நல்ல படத்துக்கு மொக்க கிளைமாக்ஸ். இத கண்டென்ட்டா பண்ணலாமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு, நல்லாதானே இருக்கியா? நல்லா இருக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதா. இதாங்க. சோ வணக்கம் டோலர்களே. ஒரு சில படம்லாம் பார்க்கும் பொழுது என்ன படம் அப்படின்னு நமக்கு தோணும் பொழுதே அதுக்கு ஒரு மொக்க கிளைமேக்ஸ் வச்சு அந்த மூடையே ஸ்பாயில் பண்ணி வீட்டுக்கு அமைச்சு வச்சிருப்பாங்க. அப்படி என்னையா நல்ல படத்துக்கு போய் ஒரு மொக்க கிளைமேக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு தோண வச்ச ஒரு 10 படத்தை தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரேட்டிங் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 10 படத்தை போற போக்குல சொல்றேன். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? நம்பர் 1 இசை. 2015ல எஸ்.ஜே. சூர்யாவுடைய எழுத்து, இயக்கம், நடிப்பு, இசைன்னு தலைவன் எல்லா ஏரியாலையும் ஸ்கோர் பண்ணி ரிலீஸ் ஆன ஒரு படம் தாங்க இந்த இசை. கிட்டத்தட்ட அன்பே ஆர்வீரைக்கு பின்னாடி ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணதா அப்படினா பண்ணுச்சு. எஸ்.ஜே. சூர்யா படம் பண்ணி 10 வருஷம் ஆகுது. அன்பே ஆர்வீரைக்கு அப்புறம் எந்த படமும் எடுக்கல. ஒரு டெபியூ மியூசிக் டைரக்டரா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரக்கூடிய கேரக்டர் எஸ்.ஜே. சூர்யா ஆரம்பத்துல ஆல்ரெடி அந்த இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கக்கூடிய சத்யராஜுடைய மியூசிக் குரூப்ல இருந்து அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிறாரு. அப்போ அவருடைய லைஃப்ல ஒரு சில சம்பவங்கள்லாம் விசித்திரமா நடக்க தொடங்குது. அதுவும் ஒரு மியூசிக் டைரக்டருடைய மிகப்பெரிய அசட்டே அவருடைய கிரியேட்டிவ் மைண்ட்ல. ஆனா அந்த சம்பவங்கள்லாம் இவருடைய அந்த பீஸ்ஃபுல்லான மைண்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய மாதிரியான சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தரக்கூடிய சம்பவங்களா நடக்க தொடங்குது. இதுக்கெல்லாம் காரணம் இவருடைய வளர்ச்சி பிடிக்காத இவரோட குரு சத்யராஜ் தான் சொல்லி சரி கிளைமேக்ஸ்ல எஸ்.ஜே. சூர்யா சத்யராஜ் என்ன பண்ண போறான்னு காட்ட போகும்போது அங்க கட் பண்ணி இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது ஹீரோவோட கனவு. நான் இங்க லிட்டரலி இந்த சீட் எட்ஜ்ல உட்கார வைக்குங்க இந்த படம் வாங்கல. அப்படிப்பட்ட ஒரு படம் தாங்க இது. ஒவ்வொரு சீனும் அடுத்து என்னவா இருக்கும் யோசிக்க வைக்கும். படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ட்விஸ்டுமே கூட வேற லெவல்ல இருக்கும். அப்படி ஒவ்வொரு சீனா இவோல்வ் ஆகி கிளைமேக்ஸ்ல வந்து கனவுனதும் அட கன்றாவியே அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. என்னதான் கிளைமேக்ஸ்ல இந்த படத்துக்கு முன்னாடி வந்த அன்பே ஆர்வீரையுடைய சீக்வல் தான் இது அப்படின்னு கொண்டு போற மாதிரி நிலா கேரக்டருக்கு கெஸ்ட் ரோல் பண்ண வச்சிருந்தாலும் கிளைமேக்ஸ் கன்வின்சிங்கா இல்லைங்க. அந்த கதையை கண்டினியூ பண்ணிருக்கலாம். எஸ்.ஜே. சூர்யா சார், நீங்க மறுபடியும் இப்படி படம் பண்ணணும் சார். முக்கியமா ஒரு நல்ல கிளைமேக்ஸ் ஒன்னு பிடிக்கணும். பிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், இதே ஒரு சூப்பர் படமா எடுத்துடலாம்னு இருக்கேன். நம்பர் 2 பீஸ்ட். பீஸ்ட்னது உங்க எல்லாருக்கும் என்னங்க ஞாபகம் வரும்? நான் சொல்லவா? ஜெட்டு ப்ரோ, மாஸ்கிங் ப்ரோ, இதெல்லாம் தானே. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஐ திங்க் எவனை கேட்டாலும் இதுதான் ஞாபகம் வரும். ஈவன் அந்த படம் பார்க்காதவனுக்கு கூட. ஏன்னா வேர்ல்டு வைடு வாங்கின அடி அப்படி ஒரு தீவிரவாத கும்பல் கிட்ட இருந்து மால்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் காப்பாற்றக்கூடிய சோல்ஜர். இந்த கதையே போதுமானது ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு. இது போக வழக்கமான நெல்சனோட பாணியில டார்க் ஹியூமர், தளபதியை பார்க்காத ஒரு ஷேட். ஓகே பரவாயில்ல, ஒரு டீசென்ட்டான ஒன் டைம் வாட்சபிள் படம் தப்பிரும் அப்படின்னு யோசிக்கும் பொழுதே முடிஞ்சு போன படத்துக்கு போஸ்ட் கிளைமேக்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. I'm in Sukhoi 30 Mark 1. Locate me now. ஏய் பாத்தா, நீ இன்னும் சாவலையா? தீவிரவாதியை பிடிக்க அவங்க நாட்டுக்குள்ளேயே போற ஹீரோ அது தெரியாம அங்கேயே குத்த வச்சு உட்கார்ந்துருக்க வில்லன் அடிச்சு போட்டு ஏதோ ஷேர் ஆட்டோல ஏற மாதிரி ஜெட்டுல கிளம்பி ஹாஃப்வேல அரசாங்கத்தோட டீல் பேசி ஒரு நாட்டோட ஏர்போர்ஸுக்கே டிமிக்கி கொடுத்து எதிர்த்தாப்புல வந்த ஜெட்டுக்கு ஒரு சல்யூட்டை கொடுத்து அண்ணன் தரையிறங்கும் போது சொல்றாரு, கடைசியில நீயும் எலெக்ஷனே வச்சு எங்களை பிளாக்மெயில் பண்ணி எங்களை லாக் பண்ணிட்டல, பயங்கரம் யானி. பின்ன வேற என்னப்பா பண்றது? நீங்க எல்லாரும் எலெக்ஷனுக்கு மட்டும் தானே பயப்படுறீங்க. கேட்டாங்களா? இல்ல எவனாவது கேட்டாங்களா? இந்த சீனுக்கு அப்புறம் தாங்க சாதா பீஸ்டா இருந்த படம் ட்ரோலபிள் பீஸ்டா மாறிச்சு. அதுவும் வேர்ல்டு வைடு பேரூர் தெரியாதவங்களா சப்டைட்டில்ஸ்ல படம் பார்த்துட்டு கலாய்க்கிறாங்க.
ஆனா அண்ணன் பேசுற டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தா இது நெல்சனா வச்சா மாதிரி தெரியல. மிச்சத்தை நீங்களே ஃபில் அப் பண்ணிக்கோங்க. என்ன பண்ண ஒரு நல்ல படத்துக்கு ஒரு சுமார் படத்துக்கு மொக்க கிளைமேக்ஸ். நம்பர் 3 லிங்கா. 2014ல KS ரவிக்குமார் சூப்பர் ஸ்டார் காம்போல வந்த படம் தாங்க இந்த லிங்கா. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய ஹிட் காம்போ அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு படம் அதோட கிளைமேக்ஸ் ஆன மட்டுமே ஓடலன்னு சொன்னா நம்புவீங்களாங்க? அப்படிப்பட்ட படம் தாங்க இது. பட் கிளைமேக்ஸ் வந்து இப்படி பண்ணணும்ன்ற ஐடியா வந்து இப்போ இல்ல. ரஜினி சார் நான் சொல்லும் போது நிறைய ட்ரிம் பண்ண வேண்டியிருக்கு சார். ஐயோ நல்லா இருக்கு கெடுத்துறாதீங்க அப்படின்னாரு. ட்ரிம் பண்ணாம வேற ஏதாவது பாருங்க, எவ்வளவு ஃபுட்டேஜ் முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து. ஏன்னா அந்த கேரக்டர் மீன்ல படமே லிங்கேசன் கேரக்டர் தான். அதனால நாங்க வச்சிருந்த அந்த கிளைமேக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேற ஒரு கிளைமேக்ஸ் அந்த பலூன் ஐடியா சொன்னாரு. ரஜினி சார் சொன்னா ஓகே பண்ணலுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த மற்ற அசிஸ்டன்ஸுக்கெல்லாம் பிடிக்கல. இது வந்து வேற மாதிரி வந்துடும், இது வேணான்னு சொல்லி. ஆனா அவங்க சொன்ன டைம் நாளன்னைக்கு ஷூட்டிங்னு அன்னைக்கு சொல்றாங்க. எல்லா வேலையும் போயிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ் ஆரம்பிக்கிறது நாளன்னைக்குன்னா அன்னைக்கு வந்து சொல்றாங்க. இவர்தான்பா பினிஷிங் குமார். எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் பினிஷிங் இவர் தான் கொடுப்பாரு. கரண்ட்ல திருடனா இருக்கக்கூடிய லிங்கா தன்னோட ஊர்ல தன்னுடைய தாத்தா கட்டின கோவில திரும்பவும் திறக்கணும்னு விருப்பமே இல்லாம அந்த ஊருக்கு போறான். அப்படி போற இடத்துல தான் தெரிய வருது அவங்க தாத்தா அந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. அந்த ஊருக்கான ஒரு டேமையே கட்டி கொடுத்து கடைசியில ஒரு சின்ன துரோகத்தால அந்த ஊரை விட்டு அனுப்பப்படுறாருன்னு இதை கேட்டு திருந்தக்கூடிய லிங்கா அதுக்கு பிறகு அந்த டேமை உடைக்கிறதுக்கு திட்டம் போட்டவங்களை எதிர்த்து போராடுறாரா. இது தாங்க கதை. இந்த கதையை கேட்கும் பொழுது எவ்வளவு பிரமாதமா இருக்குதுல்ல. ஈவன் படமுமே கூட பிரமாதமா தான் இருக்கும் அன்டில் கிளைமேக்ஸ்னு வச்சு அந்த பலூன் ஃபைட் வரைக்கும். நான் இதுவரைக்கும் பார்த்த படங்களே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிளாஷ்பேக் இருக்கக்கூடிய படங்கள்ல லிங்கா ஒண்ணுங்க. ஆனா அவ்வளவு பிரமாதமான ஃபிளாஷ்பேக்கை வச்சுட்டு எப்படியாவது இந்த ஃபிளாஷ்பேக்கை கரண்ட் பீரியடோட ஜாயின் பண்ணிடணும்னு சப்புன்னு முடிக்கப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் தாங்க இது. அந்த டேமை உடைக்க திட்டம் போடுற வில்லன் ஜெகபதி பாபு அந்த திட்டத்தை ஒரே சீன்ல ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு வில்லனோட பலூன் ஃபைட் என்ன பாம் என்று கூட பாராமல் பாம் போட்டு விளையாடிய தருணம் என்னன்னு ஒரு நல்ல படத்துக்கு பாலையா கிளைமேக்ஸை வச்சு படத்தோட ஒட்டுமொத்த கதையும் மறக்கடிச்சு அதை மொக்க படமாக்கி இருப்பாங்க. என்னதான் KS ரவிக்குமார் சார் வந்து இதுக்கு வேற கிளைமேக்ஸ் யோசிச்சு வச்சிருந்தப்பா என்ன பண்ண சந்தர்ப்ப சூழ்நிலையால எடுக்க முடியாம போயிருச்சுன்னு முட்டு கொடுத்தாலும் இது நல்ல படம் தான். ஆனா மொக்க கிளைமேக்ஸ். நம்பர் 4 டான். இப்ப கேட்கலாம் ப்ரோ நல்ல படத்துக்கு மொக்க கிளைமேக்ஸ்னு தானே சொன்ன. டான் எப்போ நல்ல படத்துக்குள்ள வந்ததுன்னு எனக்கும் தெரியுங்க. ஆனா என்ன பண்ண SK அண்ணனுடைய அந்த 100 crores கிளப்ல இந்த படம் இருக்குது. அதுக்காவது ஒரு மரியாதை கொடுக்க வேணாமா? இது என் தீர்ப்பு அல்ல மக்கள் தீர்ப்பு. கிளைமேக்ஸ் மொக்க தாங்க, அதுக்கு நான் முட்டு கொடுப்பேன். வாங்க சரி வாங்க போய்தான் பாப்போம். ஒரு டாக்ஸிக் ஃபாதர். ஆனா SK கண்ணிக்கலாம் யோ அது ஒரு டிபிக்கல் அப்பா கேரக்டர்யா, ஏன் ஓ அப்பா ஏன் பானா அப்படி இருக்குது இல்லையா என்று கேட்கக்கூடிய அப்பா கேரக்டர். அவரு தன்னுடைய மகனை ஒரு படிப்பாளியா வளர்க்கணும்னு நினைச்சு வளர்க்கறாப்ல. ஆனா புள்ள காலேஜ்ல சேர்ந்து படிப்பு தவிர எல்லாத்தையும் பண்ணி படிப்பாளியா ஆக வேண்டிய அவர் ஒரு படைப்பாளியா மாறுறாரு. இதுதாங்க கதை. யோ சிபி சக்கரவர்த்தி இந்த பிக்கப்ல நான் சொல்லி தனியா SK அண்ணனையும் கவுத்த. சரி அந்த டாக்ஸிக் ஃபாதர் என்ன ஆனார்னா கிளைமேக்ஸ்ல அப்பா கேரக்டரை கொண்டுட்டு உங்க அப்பா யாரும் தெரியுமா உனக்காக வாழ்ந்தாரியா உனக்காக வாழ்ந்து செத்தாரியான்னு படம் பூரா நெகட்டிவ் கேரக்டரா காட்டின அப்பாவை கிளைமேக்ஸ்ல பாசிட்டிவ் கேரக்டரா காட்டி முடிச்சிருப்பாங்க. அதுவும் சைக்கிளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க பாரு. என் பிள்ளைக்கு 3 வேளையும் சோறு போட்ட சைக்கிள்னு தான் அந்த சைக்கிள் மேல அவ்வளவு பாசமே. அதாவது தெரியும் சிபிக்கு தெரியும் SK அண்ணனை வச்சு கிளைமேக்ஸ்ல அப்பா கதை சொன்னா பாப்பாங்கன்னு தெரியும். அங்கதான் பய பிடிச்சிருக்கான். ஒருவேளை SK அண்ணன் வந்த பின்னாடி தான் படத்துல இப்படிப்பட்ட கிளைமேக்ஸை மாத்தி எழுதிருப்பாங்களோலாம் தோணுது. ஏன்னா ஆரம்பத்துல உதயநாத் தான் படத்துல நடிக்கிறதாரா. ஐ மீன் கதை கேட்டாராம். மேபி அப்போ கிளைமேக்ஸ்ல புள்ளைக்கு எதுவுமே வரலன்னு அரசியல் அப்பா சேர்த்து விடுற மாதிரி கிளைமேக்ஸ் எழுதியிருப்பாரோ தெரியல. எது எப்படியோ அண்ணனுடைய கிரிஞ்சு காமெடிகளால் இன்னொரு பிரின்ஸாக வந்திருக்க வேண்டிய படம். என்ன பண்ண நல்ல படம் மொக்க கிளைமேக்ஸ். நம்பர் 5 விவேகம். அகைன் கேட்கலாம் ப்ரோ நல்ல படத்துக்கு மொக்க கிளைமேக்ஸ் தானே கண்டென்ட், மறுபடி விவேகம் எப்படி இந்த லிஸ்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு. இது பீஸ்ட் வகையான படங்க. கிளைமேக்ஸ் மட்டும் இல்லைன்னா அந்த படம் ஓரளவுக்கு தப்பி இருக்கும். அது விவேகமா? ஆமா 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 லாஸ்ட்ல வரும்ல அது சாரோட பீரியட் வந்து இந்த விசுவாசம் விவேகம் வீரம் இதெல்லாம் அப்படி வருது. அதாவது வீன்னு வந்துட்டு இருக்கு. விவேகம் ஆமா ஆமாங்க ஏங்க ஆமாங்க. இப்போ வந்துட்டு அடுத்து இது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கான்செப்ட் தான் அதானே. ஆமா அந்த ஃப்ரெண்டு கூட இருக்கிறவனே வந்து இது பண்ற அந்த ஒரு அதுலயும் இப்போ என்ன விசுவாசமா விவேகம் விசுவாசம் இப்போ வந்து விடாமுயற்சி. எஸ் அந்த விடாமுயற்சி அடுத்த வரிசை தான் வந்துட்டு இருக்கு. எப்படியோ சாரி கே ஃபேன்ஸ்.
இப்போ முட்டு கொடுக்குறேன் பாருங்க. நாங்க 4 பேரும் நமக்கு பயம்னா என்னன்னே தெரியாத ஒரு கேங். பட் அந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதே கேங்ல இருக்க நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிடுறாங்க. துரோகம். ஆனா நம்ம ஹீரோ யாரு? ஃபீனிக்ஸ் பறவையாச்சே. சோ மறுபடியும் உயிரோட வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு. இது ஒரு தமிழ் சினிமாவின் டெம்ப்ளேட் கதை தான். ஆனா நம்ம சிவா அண்ணாச்சி அதுல சென்டிமெண்ட்டை உட்கார வைக்கிறேன்னு ஆங்காங்கே காட்டின கிரிஞ்சி லாஜிக்கே இல்லாத சீன் இந்த படத்தை கொஞ்சம் டவுன் ஆக வச்சிருந்தாலும் இந்த படத்தோட தோல்விக்கு மிக முக்கிய காரணம் காஜல் பாட ஏகே சார் ஃபைட் பண்ணனு வச்ச அந்த ஒத்த கிளைமேக்ஸ் தாங்க. அப்போ நயன்தாரா அப்புறம் அது என்ன படம்? அதுவும் அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச ஒரு கான்செப்ட் தான். இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து கவர்மெண்ட் அப்படி ஒரு படம் வந்ததுல நயன்தாராலாம் வருவாங்க அந்த படத்துல. அது நம்ம ஆரியாலாம் வருவார். அது படம், அந்த படத்தோட நேம் ஞாபகம் வரல. அந்த படம் தான் நினைச்சிட்டு இந்த படத்தை சொன்னேன்ல. யாருக்காவது தெரிஞ்சா அந்த பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. அது தீரன் வலிமை இல்லையே, வலிமை இல்ல. ஓ, அதுக்கு முன்னாடி வந்துச்சு. என்ன படம்? அது டக்குன்னு ஞாபகம் வரல. ஸ்ட்ரைக் ஆகல. எப்படி இது முடியக்குள்ள ஞாபகம் வரும். பாப்போம். எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? உன் சைட்லயும் ஒரு நேரம் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தோட மேக்கிங் பக்காவா இருக்குங்க. அதே போல இந்த படத்துல காட்டினாங்கல்ல இலுமினாட்டி கான்செப்ட், அது அப்போதைய தமிழ் சினிமாவுக்கு புதுசுங்க. அப்போ எதுதான் இந்த படத்தை பார்க்க முடியாத மாதிரி பண்ணுச்சுன்னா லாஜிக்கே இல்லாத சீன்ஸ், அப்படியே லாஜிக் இருந்தாலும் அங்க சென்டிமெண்ட் காட்டுறேன் அப்படின்னு பண்ண கிரிஞ்சி அண்ட் கிளைமேக்ஸ், இந்த 3 எலிமெண்ட்ஸ் தான் படத்தோட தோல்விக்கு மிக முக்கிய காரணம். அதுவும் அந்த கிளைமேக்ஸ் இருக்கே, அது தாங்க இந்த படத்திலேயே அதிகமா ட்ரோல் பண்ணப்பட்ட, இன்னைக்கும் ட்ரோல் பண்ணப்படுற ஒரு டெம்ப்ளேட் மெட்டீரியல். எந்த அளவு தூரம்னா இந்த சீனெல்லாம் நம்ம ஆக்டர் சிவாலா சேர்ந்து தமிழ் படம் 2ல ஸ்பூஃப் பண்ணிருப்பாங்க. அந்த அளவு தூரத்துக்கு ஒரு படத்தையே இன்னொரு படத்துல ட்ரோல் பண்ற மாதிரி இருந்திருக்கும் இந்த கிளைமேக்ஸ். சுமார் படத்துக்கு மொக்க கிளைமேக்ஸ். நம்பர் 6 வெந்து தணிந்தது காடு. இந்த கண்டென்ட்க்கு பக்காவான ஒரு படம்னா இசைக்கு அப்புறமா நான் இதை தான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு பக்காவான கேங்ஸ்டர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் எப்படி ஜீரோல இருந்து வளர்ந்து கேங்ஸ்டர் ஆகுறான்ற அந்த கேரக்டர் ஆர் புதுப்பேட்டைக்கு அப்புறமா இந்த படத்துல தான் பண்ணிருப்பாங்க. என்ன நடக்குதுங்க? போட்டி மாத்தி கொன்னுகிறது நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து அந்த அளவுக்கு இந்த படத்துல கூட கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. இதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம வந்து அந்த படம் நினைச்சோம் தெரியுமா. இப்போ ஒரு ஆகாயம் 10 தலைன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த படம் இதோட கண்டினியூன்னு தான் நம்ம வந்து ஒரு பேசி இது ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தோம்னா. 10 தலையா? ஆமா, 10 தலை சிம்போடி பூர் படம் வந்துச்சு. அந்த நம்ம கன்னியாகுமரியில எடுத்த படம். எனக்கு வாயிலிருந்து நல்லா வருது. ஆக்சுவலா எனக்கு இன்னும் கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்க போல இருக்கு. இல்லடி, எனக்கு வந்து ஒரே அது அந்த 10 தலையில கெட்டப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த கெட்டப்லாம் ஒரே மாதிரி இருந்தா எந்த படம்னு பேர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. என்ன குடும்ப ராசா இது எனக்கு புரியல. நான் 10 தலை தெளிச்சிருவாங்க பார்த்து தங்கச்சி சென்டிமெண்ட் படம். தங்கச்சி சென்டிமெண்ட் படம். ஓகே. கிராமத்துல இருந்து பொழப்பு தேடி வரக்கூடிய ஹீரோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா ஒரு கேங்ஸ்டருடைய கேங்ல சேர வேண்டிய நிலைமை வருது. அதுக்கு பிறகு எப்படியா அந்த கேங்ல ஒரு பக்காவான கேங்ஸ்டரா மாறினா அவன் அந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையே வேணான்னு திரும்ப போகும். என்ன எடிட்டிங் மிஸ்டேக்னு நினைச்சுக்கலாம். ஐயோ, இப்படித்தாங்க அந்த படத்தையே முடிச்சிருப்பாங்க. படம் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது பொசுக்குன்னு நிப்பாட்டி ஏதோ 4 சீனை ஃபாஸ்ட் கட்ல வச்சு பார்ட் 2னு முடிச்சிருவாங்க. அட்லீஸ்ட் இந்த கதைக்கு ஒரு ப்ராப்பரான எண்ட் வச்சு முடிச்சிருக்கலாம். என்ன பண்ண, ரீசெண்டா ஜிவிஎம் கூட சொல்லியிருந்தாரு VTK பார்ட் 2 உடைய ஸ்கிரிப்ட் ரெடி, என்ன ஹீரோ தான் ரெடி இல்ல, ப்ரொடியூசரும் ஹீரோ மனசு வச்சாங்கன்னா பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்லியிருப்பாரு. நீங்களாம் சொல்றத பார்க்க பார்ட் 2 வராது போலதான் தெரியுது. என்ன பண்ண, நல்ல படத்துக்கு மொக்க கிளைமேக்ஸ். நம்பர் 7 நானே வருவேன் அண்ட் நெஞ்சம் மறப்பதில்லை. இனியா கிரேட் செல்வாஸ் அவருடைய 2 படங்களும் ஒன்னா சேர்த்து போட்டிருக்கே அப்படின்னு கேட்கலாம். ஒவ்வொன்னா வாரேனே. நெஞ்சம் மறப்பதில்லை கிட்டத்தட்ட 2016ல ப்ரொடக்ஷனை தொடங்கி 2021ல ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி நானே வருவேன் 2022ல ரிலீஸ் ஆச்சு. இது 2யும் ஒன்னா சேர்த்ததுக்கு காரணமே அடுத்தடுத்து வெளிவந்த 2 புதுமையான பேய் படங்கள் அண்ட் 2 படத்தோட டைரக்டரும் நம்ம செல்வா சார். இந்த 2 படமுமே நல்லாவே இருக்கும் அன்டில் கிளைமேக்ஸ் வரைக்கும். நானே வருவேன்ல பாத்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்ந்து வரக்கூடிய கேரக்டர் பிரபு
திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவருடைய மகள் விசித்திரமா நடந்துக்க தொடங்குறா. இதுக்கு காரணம் ஒரு பாராநார்மல் ஆக்டிவிட்டி அண்ட் அவருடைய உடம்புல இருக்குது தன்னுடைய ட்வின் பிரதரான கதிரோட பையன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற அவருக்கு அந்த ஆவி கேட்கக்கூடிய ரிக்வெஸ்ட் என்னன்னா உன்னோட அண்ணன் கதிரை கொல்லணும்ன்றது. இந்த இன்டர்வல் போர்ஷன் வரைக்குமே படம் தரமாவே இருந்திருக்கும். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய கதிரோடைய பிளாஷ்பேக்குமே அவ்வளவு டீடைலிங்கா தரமா பண்ணிருப்பாப்ல செல்வா சார். இது எல்லாத்தையுமே பார்த்த ஆடியன்ஸ் எப்படிடா பிரபு கதிரை கொல்ல போறான்ற அந்த கிளைமேக்ஸுக்காக வெயிட் பண்ணும் பொழுது வெறும் 10 நிமிஷத்துல படத்தை முடிக்கணும்ன்ற மாதிரி 2 பேரும் மீட் பண்ணதுமே ஃபைட். அதுல கதிர் பிரபுவை போட்டு போலன்னு பொளந்தெடுக்க அவரை காப்பாத்த அந்த 2 பசங்களும் சண்டை போடுறது என்ன, அந்த பொண்ணு உடம்புல இருக்கக்கூடிய ஆவிய அம்பு விடுறன்னு வித்த காட்டி எண்ட்ல 2 பேருமே மலையில இருந்து கீழே விழுந்துருவாங்க. அப்போ பிரபு மட்டும் மறுபடி மேல வருவாரு. கதிர் உயிரோட இருக்கானா இல்லையான்றத ஓப்பன் எண்டிங்கா முடிச்சிருப்பாங்க. அவர் இருக்காரா செத்துட்டாரா? ஆக்சுவலி இந்த கதையோடைய ஒன்லைன் ஒரு அப்பாவியான கேரக்டர் பிரபு ஒரு ஈவில் கேரக்டர் கதிரை எப்படி கொல்லுவான், அப்படி கொன்னானா இல்லையான்றதுதான் இப்படி ஒட்டுமொத்த கதையும் இந்த பிளாட்டுக்காக ஓடிட்டு இருக்கும் பொழுது கிளைமேக்ஸ்ல அவ சப்பையா ஒரு ஆன்சரே இல்லாம முடிச்சதால படமே சப்புன்னு ஆயிருங்க. நீங்களே பொழைச்சிக்கிட்டீங்க. அப்ப எங்க அப்பா டாக்டர் கதிர் உயிர் பழப்பானா? அது பொழைப்பானா மாட்டானா சொல்ல முடியாது. அட நம்மளுக்குள்ள என்ன இருக்கு சார், சும்மா சொல்லுங்க சார். முடியாது, சொல்ல முடியாது. இப்போ நெஞ்சம் மறப்பதில்லைக்கு வருவோம். இந்த படம் 2016ல ஆரம்பிச்சது. அப்போலாம் பாத்தீங்கன்னா காஞ்சனா சீரிஸ் சக்க போட்டுட்டு இருந்த பீரியட். அப்போலாம் தமிழ் சினிமால அதிகமான பேய் படங்கள் தான் வர ஆரம்பிச்சது. ஆனா அந்த டைம்லயே செல்வா சார் ஒரு டிஃபரண்டான பேய் படம் யோசிச்சிருக்காப்ல. உண்மையாவே கேரக்டர் வைஸ் ஈவலா இருக்கக்கூடிய ராம்சே கேரக்டர் இது எல்லாத்தையுமே அடக்கி வச்சுட்டு தன்னோட பொண்டாட்டியுடைய அப்பா கொடுத்த வேலை வசதியான வாழ்க்கைன்னு ஒரு மெஷின் லைஃபை வாழ்ந்துட்டு வராரு. அப்போ அவருடைய வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய பொண்ணு மேல இவருக்கு லஸ்ட் வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை இவரோட வீட்டுல இருக்கக்கூடிய வேலைக்காரங்களும் ரேப் பண்ணி கொன்னு அந்த பொண்ணை அதே வீட்டுல புதைச்சிடுறாங்க. அதுக்கு பின்னாடி அந்த பொண்ணு ஆவியா வந்து பழி வாங்குது. இதுதாங்க கதை. கதையா கேட்கும் பொழுது ஒரு சாதாரண கதையா இருந்தாலுமே இந்த ராம்சேன்ற கேரக்டர்ல நம்ம நடிப்பு அரக்கன் எஸ்.ஜே. சூர்யா மிரட்டி இருப்பாப்ல. மரியோ இந்த சொப்பு விளையாட்டெல்லாம் போதும். உண்மையிலே நீ எங்கேயாவது இருந்தேன்னா வா, ஓ மூஞ்சிய காட்டு. கேக்குதா ஏ மரியோ? மரியோ இவரோட நடிப்புலனா அவுடேட்டான ஒரு கதையுமே கூட 2021ல பார்க்கும்போது புதுசா இருந்துச்சுங்க. ஆனா அந்த படத்தோட கிளைமேக்ஸ்னு ஒன்று இருந்தது. என்னன்னா ஒரு கட்டத்துல அந்த பொண்ணோட பாடியை புதைச்சதால தான் அந்த பொண்ணு ஆவியா வர அப்படின்னு அந்த பாடியை எரிச்சிருவாங்க. சோ அந்த பொண்ணோட ஆவி சாமி கிட்ட போயிடும். ஆக்சுவலி இதோட படத்தை முடிச்சிருக்கணும். ஆனா சாமி கிட்ட போன அந்த பொண்ணோட ரிவெஞ்சை கண்டினியூ பண்ணணும்னு கடவுளே வதம் செய்யறதுக்காக மறுபடி வந்து ராம்சே அதாவது ஈவிலா இருக்கக்கூடிய அரக்கனை கொல்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் பண்ணிருப்பாப்ல செல்வா சார். அது வரைக்கும் சாதாரணமா போயிட்டு இருந்த படம் இந்த இடத்துல என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி மாறிடுங்க. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா சாரும் நந்திதாவும் அங்கங்க குரங்கு மாதிரி தவுவாங்க. ஒரு பஞ்சு விட்டா 10 அடி தூரம் பறந்து விழுவாங்க. நந்திதாவோட பேய் இருக்குது, ஆனா இங்க என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி அரக்கனை வதம் செய்ய வர கடவுள் இந்த கிளைமேக்ஸ் கான்செப்ட் இருக்குதுல அது நல்லா தான் இருக்கும். அவ்வளவு ஏங்க எல்லா பேய் படத்தோட கிளைமேக்ஸும் கிட்டத்தட்ட இதுதான். ஆனா வளமையா எல்லா படத்துலயும் வெளிப்படையா காட்டுறத தலைவன் நான் டீடைலிங் பண்றேன்ற பேர்ல அந்த சீனை புதுமையா ஆக்கின விதம் தான் ஆடியன்ஸுக்கு புரியாம போனதால இது ஒரு நல்ல படத்துக்கு மொக்க கிளைமேக்ஸ். நம்பர் 8 ரௌத்ரம். 2011ல ஜீவாவோட நடிப்புல வெளிவந்த படம் தாங்க இந்த ரௌத்ரம். இது டைரக்டர் கோகுலுடைய ஃபர்ஸ்ட் மூவிங்க. அதாங்க இந்த இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா காஷ்மோராலாம் எடுத்தார்ல அவரோடது. தலைவனோட ஒவ்வொரு படமுமே ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் இல்லாத ஜான்ரால தான் எடுப்பாப்ல. இந்த படம் நான் ரிலீஸ் ஆனப்போ பெருசா பேசப்படல. ஆனா இப்போ கேடிவில பார்த்துட்டு எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு திரியறாங்க இன்க்ளூடிங் மீ. இன்னைக்கு வந்து உங்களை மீட் பண்ண போறோம் அப்படின்னு ஒண்ணுமே 2-3 பேர் சொன்னாங்க அவருடைய ரௌத்ரம் படம் செமையா இருக்கும் பயங்கரமா இருக்கும். ஒருத்தர் சொல்லுங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. மேபி அந்த ஆடியன்ஸோட மைண்ட் செட் இப்போ வெயிட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். ஆடியன்ஸ் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு சொல்லலாம். அவங்க இப்பயே சொல்லிட்டு அவனுக்கு திமிராடு நினைச்சாலாம் என்னன்னு தெரியல. உண்மையாவே ஒரு தரமான படம் தாங்க இது. ஆனா இதுவும் ஆடியன்ஸ் மத்தியில சரியா ரீச் ஆகாததுக்கு காரணம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். அதாவது சின்னதுல இருந்தே தப்புனா தட்டி கேட்கணும் அப்படின்னு வளரக்கூடிய ஹீரோ அவர் வளர்ந்து பெரியவனானதும் ஒரு தப்ப தட்டி கேட்க போய் ஒரு பெரிய ரவுடியோட தகராறு ஆகிறது. சோ அந்த ரவுடி ஹீரோவை கொல்லணும்னு துரத்துறான். அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஹீரோ வில்லன் கிளாஷ் தான் அந்த கதை. லைனா கேட்கும் பொழுது சப்புன்னு இருந்தாலுமே கூட இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனும் அடுத்து என்னன்ற மாதிரி அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஆனா இதெல்லாம் எது வரைக்கும்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் தான். அதாவது ஹீரோ வில்லன் கிளாஷ்னாலே
ஹீரோ வில்லனை கொன்னானா இல்லையா இல்ல என்னத்தான் ஆச்சுன்ற இந்த ஒத்த லைனுக்காக தான் மொத்த படமுமே ஓடிட்டு இருக்கும். நான் ஆல்ரெடி நானே வருவேன்ல சொன்ன மாதிரி மொத்த படமுமே இந்த ஒரே பிளாட்டுக்காக ஓடிட்டு இருக்கும் பொழுது கிளைமேக்ஸ்ல சப்புன்னு ஹீரோயினோட அப்பா ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. அவர் வில்லனை என்கவுண்டர் பண்ற மாதிரியும் ஆனா ஹீரோ இன்னுமே தப்ப தட்டி கேட்கணும், தப்ப பார்த்தா கோவப்படணும்ன்ற அந்த கேரக்டரை மாத்திக்காத மாதிரியும் இருக்க மாதிரி சப்புன்னு முடிச்சிருப்பாங்க. ஐயோ ஹீரோயினோட அப்பா வில்லனை என்கவுண்டர் பண்ண போறாருன்னா அதை ஆரம்பத்திலேயே பண்ணிருக்கலாமையா, ஏன் இவ்வளவு நேரம் படத்தை ஓட்டணும்? அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்கு ஆக்சுவலி 2 கிளைமேக்ஸ் இருந்ததா. அதாவது படம் இப்ப எப்படி முடியும்னா ஹீரோயினோட அப்பா போலீஸ் இல்ல, சோ அவர் வில்லனை என்கவுண்டர் பண்ணிட்டு ஹீரோவோட ஒரு வண்டியில போயிட்டு இருப்பாரு. அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா, இனி இந்த கோவப்படுற கேரக்டர் எல்லாம் குறைச்சிட்டு என் பொண்ணுக்கு ஒரு பொறுப்பான ஹஸ்பண்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த வழியா ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்கும். அப்போ மறுபடி ஹீரோ ஆக்ரோஷப்பட்டு வண்டியில இருந்து குதிக்கிற மாதிரி காட்டி அங்க படத்தை முடிச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவலி கிளைமேக்ஸ் எப்படி இருந்ததுன்னா, இவர் குதிச்சு ஓடுவார்ல, அங்க போய் பார்த்தா ஹீரோயினை கொண்டு இருப்பாங்களாம். பட் கமர்ஷியலா ஹிட் ஆகணும்ன்றதுக்காக இந்த கிளைமேக்ஸை தூக்கிருப்பாங்க. பட் என்ன கேட்டா இந்த 2 கிளைமேக்ஸும் மொக்கத்தாங்க. என்னதான் தப்ப தட்டி கேட்கிற ஹீரோவா இருந்தாலும் ஒருத்தனை கொல்லக்கூடிய அதிகாரம் எந்த சாமானிய மனிதன் கிட்டையும் இல்லன்றத கிளைமேக்ஸ்ல காட்டணும்னு டைரக்டர் நினைச்சது தப்பு இல்ல. பட் அந்த ஹீரோ வில்லன் கிளாஷ்ல என்னதான் ஆச்சுன்றதை இன்னுமே கூட ப்ராப்பரா முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். என்ன பண்ண நல்லா படத்துக்கு மொக்க கிளைமேக்ஸ். நம்பர் 9 பீமா. 2008ல லிங்குசாமியோட டைரக்ஷன் விக்ரம் சாருடைய நடிப்புல வெளிவந்த படம் தாங்க இந்த பீமா. நான் ஆல்ரெடி ரவுத்ரம் VTK எல்லாம் சொன்ன மாதிரி இதுவும் ஒரு ஹீரோ வில்லன் கிளாஷ் சம்பந்தப்பட்ட படம் தான். அதே போல கேங்ஸ்டர்ஸ் மூவில கேரக்டர்ஸ் எல்லாம் சரியா எழுதப்பட்ட ஒரு படம்னு கூட சொல்லலாம். இவ சாதாரணமான ஆளு இல்ல சாமி, வேற. சின்ன பெரியவர்னு சிட்டில இருக்கக்கூடிய 2 பெரிய கேங்ஸ்டர் அவங்களுக்குள்ள யாரு பெரியவனா அடிக்கடி சண்டை வரது சகஜம். அப்படி ஒரு முறை பெரியவர் கேங் சின்னாவை கொல்ல வரும் பொழுது சேகர்ன்ற ஒரு கேரக்டர் அவரை காப்பாத்துறான். அதுல இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய சின்னா அவனை கூடவே வச்சுக்கிட்டா கேங் இன்னும் சேஃபா இருக்கும்னு நம்புறாரு. அப்போதான் அவருக்கே தெரிய வருது இந்த சேகர்ன்ற கேரக்டரே சின்ன வயசுல இருந்து சின்னாவை பார்த்து ரோல் மாடலா வளர்ந்த ஒரு கேரக்டர்னு. சோ சேகர் சின்ன கேங்ல சேர அவங்க கேங் யாராலையும் அசைக்க முடியாத ஒரு கேங்கா மாறுது. சோ கொஞ்ச நாட்கள்ல சேகர் ஒரு பொண்ணை சந்திக்கிறான், லவ் பண்றான், கல்யாணம் பண்ணிட்டு நான் இந்த ரவுடிசம் எல்லாம் விட்டு போக போறேன்னு சொல்லும் பொழுது சரி போப்பா அப்படின்னு அதை அலோவ் பண்றான். சோ அந்த நேரம்னு பார்த்து போலீஸ் இவங்க 2 கேங்கையும் என்கவுண்டர் பண்ண பிளான் பண்றாங்க. இது வரைக்கும் ஒரு கதைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னா, சேகர் கேங்கை விட்டு போனதும் சின்னாவுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். சோ கேங் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனை மறுபடியும் கூட்டின்னு வந்துரு சின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சேகரை கூட்டின்னு வரதுக்காக போவாங்க. சின்ன ஒரு முழு மனசு இல்லாம தான் போவான். போய் தன்னோட கேங்ல இருக்க ஒருத்தன் கிட்ட அவனை கூட்டின்னு வான்னு அனுப்புவாங்க. அவன் போய் சேகரை கூப்பிடும் பொழுது நான் சின்ன கிட்ட சொல்லிட்டு தானேப்பா வந்தேன், நான் ஏன் வரணும்ன்ற மாதிரி கேட்பான். ஓ இப்பதான் நீ கல்யாணம் பண்ணிட்டல, இந்த பொண்ணுக்காக தானே நீ வரமாட்டேன்ற அப்படின்னு சொல்லி சேகர் கல்யாணம் கட்டிக்கிட்ட பொண்ணு அவன் சுட்டுருவான். இதை பார்த்த சேகர் சின்னா தான் அவனை கொல்ல சொன்னான்னு நினைச்சிட்டு சின்னாவை கொல்றதுக்காக கீழே இறங்கி வரும் பொழுது சின்னா சுடுறதுக்காக கன் எடுப்பான். அப்போ சேகர் சின்னாவை சுட்டுருவான். ஆனா அதுக்கு பின்னாடி தான் அவனுக்கே தெரியும் சின்னா கன் எடுத்ததே சேகரை சுட வந்த போலீஸை சுடுறதுக்காக. இப்போ சேகர் ஜலஸ் ஆகிறான், ஐயோ தெரியாம சின்னாவை கொன்னுட்டமே அப்படின்னு ஜலஸ் ஆகி அவனும் என்கவுண்டர்ல சாகுற மாதிரி இருக்கும் இந்த கிளைமேக்ஸ். பீமா ரிலீஸ் ஆன போனா படம் நல்லாவே ஓடிச்சு. பட் இதோட கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அது அதிக அளவா பேசப்பட்டுச்சு. ஏன்னா அந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒன்று சொல்லுவாங்க, அதாவது கத்தி எடுத்தவன் கத்தியாலேயே தான் சாமான்ற மாதிரி ஒருவன் தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனுடைய முடிவும் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு லிங்குசாமி சொல்லுவாப்ல. அதாவது ரவுடிசமுடைய எண்டு மரணம் தான் அப்படின்னு சொல்ல வந்த டைரக்டருடைய விஷன் தப்பு கிடையாது. பட் ஆரம்பத்துல இருந்தே மாசா காட்டிட்டு வந்த சின்ன பீமா கேரக்டர்ஸ் ஒருத்தன் நம்பாம அவசரப்பட்டு சுட்டுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கிளைமேக்ஸ் வைக்கும் பொழுது இவ்வளவு நேரமா சின்ன சேகர்னு பில்டப் பண்ண அந்த கேரக்டருடைய ரிலேஷன்ஷிப் இருக்குதுல, அது என்னையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதே போல ஒரு கமர்ஷியல் சினிமாவை விரும்புற ஆடியன்ஸ் இந்த கிளைமேக்ஸை ஏத்துப்பாங்களானா கிடையாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கேங்ஸ்டர் மூவிக்கு பக்காவான கிளைமேக்ஸ் இதுதான் சொல்லுவேன். ஆனா அந்த கேரக்டர்ஸ் உடைய ரிலேஷன்ஷிப்பை क्वेश्चन பண்ற மாதிரி டேமேஜ் பண்ணாம பண்ணிருக்கலாம். அதனால இதுவும் நல்ல படத்துக்கு மொக்க கிளைமேக்ஸ். நம்பர் 10 2.0. ப்ரோ மறுபடி கேட்கிறேன், இது நல்ல மூவிஸ்க்கு மொக்க கிளைமேக்ஸ் சீரிஸ் தானே, அதுல ஏன் இதை சேர்த்துக்கிறேன்னு கேட்கலாம். அட்லீஸ்ட் சங்கர் சாருடைய பிரம்மாண்டம் 3D எக்ஸ்பீரியன்ஸுக்காவது இதை சேர்த்துப்போமே. எந்திரனுக்கு பின்னாடி அதோடைய பார்ட் 2 எப்படியெல்லாம் வரப்போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளிவந்த படம் தான் இந்த 2.0. ஆனா சங்கர் சார் என்ன பண்ணாரு தெரியுமா, ஒரு பேய் படத்தை சயின்டிபிக்கா ஹை பட்ஜெட்ல எடுத்தா எப்படி இருக்கும்ன்றத நமக்கு போட்டு காட்டினாப்ல. அதுவும் இந்த படத்தோட கதை இருக்குதுல, அதுவே ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் தான். எல்லா படத்துலயும் ஹீரோ தப்ப தட்டி கேட்பாப்ல, வில்லன் தப்பு பண்ணுவான். சோ ஆடியன்ஸ் எல்லாரும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹீரோ கூட கனெக்ட் ஆவாங்க. ஆனா உலகத்திலேயே முதல் கதையில வந்து ஹீரோ வந்து அந்த தாத்தா தான். ஆமா
வில்லன் தான் இப்போ ரோபோட்டு மாறுறது. அதுதான் திருப்பிலாம் காட்டியிருக்காரு இதுல. அதுதானே பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆனது இந்த படம். ஆனா வந்து எந்திரன் ஆனா வந்து இந்த பார்ட் 2ன்னு எடுக்கிற மூவிஸ்ல வந்து அப்படிதான் இருக்கும் போல இருக்குன்னு. எக்ஸெப்ட் பாகுபலிக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் இருந்துற அந்த கட்டப்பா எதுக்கு பாகுபலியை கொண்டாடுற இருந்தனால அந்த படம் ஓகே. மற்றபடி பார்ட் 2ன்னு வந்து எல்லா படமுமே வந்து பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது மொக்கையா தான் இருக்கு. அவ்வளோ பிரம்மாண்டமா எடுத்த PS வரைக்கும் அப்படி இருந்துச்சு. PS கதையை வந்து ரொம்ப சீக்கிரமா முடிக்கணும், டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கணுங்கிற ஒரு லிஸ்ட்ல சேர்க்க மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவன். PS2 கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கும். பட் ஆனா ஸ்பீடா போயிருக்கும்ல, அதனால பார்ட் 1 அளவுக்கு டீடைலிங்கான ஒரு கிளைமேக்ஸ் வந்து PS2ல இருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். அது அப்பெல்லாம் பேசப்பட்ட படம். அது அந்த டைம்ல பெருசா பேசப்பட்டுச்சு. அப்போ நம்ம 2.1 சொல்லும்போது ஸோ அதே ரேஞ்சில் இப்போ நவீனமயமாக்கப்பட்ட ஒரு இதாட்டு வரும், பிரம்மாண்டமா இருக்கும். கிளைமேக்ஸ்ல தானே எல்லாம் அந்த புறால சிட்டுக்குருவில ஏறி உட்கார்ந்து எல்லாம் இது வரும். அந்த இது என்ன வெர்ஷன் 3.0 வரும்ல, தலைவர் மேல கை வச்ச ஆடி ஒரு இது வரும். ஹீரோ தப்பு பண்ண வில்லன் நல்லது பண்ணுவான், ஆனா ஹீரோ வில்லனை கொன்னுருவாப்ல. ஆடியன்ஸ்லாம் ஐயோ இப்ப யாருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு குழம்பி போய் உட்கார்ந்தது இந்த படத்துல தாங்க. இது மட்டுமானா கிடையாது, பவர் ரேஞ்சர்ஸ் கிளைமேக்ஸை தூக்கி 2.0 கிளைமேக்ஸா வச்சது கூட பரவாயில்லைங்க. கிளைமேக்ஸ்ல கடைசியோ சிட்டி 3.0 அப்படின்னு குட்டியா அவனை கூட்டு வந்து இப்ப நிறுத்துறியா இல்ல புறாக்களத்தை திருப்பட்டா அப்படின்னு மிரட்டினாங்கல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ கார்ட்டூன் படம் பார்த்த மாதிரியே இருக்கும். ஒன்னும் இல்லைங்க, புலி படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்திருக்கீங்களா? அதுலயும் இப்படித்தான் வித்த காட்டுவாங்க. அத கலாச்ச நம்ம இதையும் கலாய்க்கணும். ஏன்னா ரெண்டோட எமோஷன்ஸும் ஒண்ணுதான். என்ன இத ஹை பட்ஜெட்ல சிஜி எல்லாம் ஒழுங்கா பண்ணிருக்காங்க, அங்க அதை பண்ணல. என்ன பண்ண நல்ல படத்துக்கு மொக்க கிளைமேக்ஸ். யார் இந்த ஆன்ட்டியா? சரி ரவுண்டுல நீ அவங்கள கை கால் ஊந்து நீ அடங்கல. சோ இதாங்க அந்த 10 படம். தமிழ் சினிமால இப்படிப்பட்ட மொக்க கிளைமேக்ஸோட வந்த படம் வெறும் 10 தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க, நிறைய படம் இருக்கு. நாங்க வெறும் 10 படத்தை பத்தி தான் பேசியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு நிறைய படங்கள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பார்ட் 2 வீடியோ கூட போட்டலாம். ஏன்னா எந்த ஒரு படத்துக்குமே கிளைமேக்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். ஒரு மொக்க படத்துக்கு சூப்பரான கிளைமேக்ஸ் வச்சா கூட அந்த மொத்த படமே நல்லா இருந்த மாதிரி நமக்கு ஃபீல் கிடைக்கும். அதே போல ஒரு நல்ல படத்துக்கு மொக்க கிளைமேக்ஸ் இருந்தா அந்த மொத்த படமே மொக்கையா தான் நமக்கு தோணும். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னப்பா, நம்ம சேனல் 200k சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போறதுக்காக இன்ஸ்டாகிராம்ல Q&A செஷன் போடலாம்னு இருக்கேன். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்களேன், ஒரு சில லிங்க் எல்லாம் சும்மாவே கிடக்குங்க, போற போக்குல அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். இதுக்கா இவ்வளவு பில்டப்? நல்ல படத்துக்கு மொக்க கிளைமேக்ஸ்ன்றதுக்கு ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் அந்த படம் ஞாபகம் வரல. இந்த படம் நயன்தாரா அது அந்த டைமில் வந்து அந்த வீரம் விவேகம் அந்த டைமில் வந்து அதான். பட் யாருக்காவது ஞாபகம் வருதுன்னா சொல்லுங்க. எங்களுக்கு இது வரைக்கும் ஞாபகம் வரல. பட் இந்த லாஸ்ட்டாக வந்து இந்த எந்திரன் வந்து எவ்வளோ எதிர்பார்ப்பில் வந்த படம் தெரியுமா, அந்த எந்திரன் 2.0. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப க்யூரியாசிட்டியோடு இருந்து நம்ம இப்போ விஜய் படம் வந்து நம்ம இந்த படம் வந்துச்சுல, நம்ம விஜய் சாரோட லியோ படம் வந்துச்சுல, அந்த படத்துக்கு எவ்வளோ தூரம் ஹைப் இருந்துச்சோ அந்த மாதிரி அந்த எந்திரன் 2.0க்கு வந்து நம்ம ஹைப் வச்சுருந்தோம். பட் கிரிஞ்சு மொக்கத்தனமாக லாஸ்ட்டில் வந்து இந்த கார்ட்டூன் தனம் மட்டும் முடிச்சதுனால அந்த படத்தோட எதுவுமே வந்து சரியில்லாமல் போச்சு. இதில் வந்து நிறைய படங்கள் நான் இது வரைக்கும் பார்க்காத படம் பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சம் மறப்பதிலே பார்த்ததில்ல, அப்புறம் நானே வருவேன் பார்த்ததில்ல, அந்த ரவுத்திரம் பார்க்கல, இப்படி 4-5 படம். ரவுத்திரம்லாம் நான் 2-3 காமெடி சீன் தான் பார்த்துருக்கேன். நான் அந்த 3 படமும் பார்த்ததில்ல. காமெடி சீன் ப்ளஸ் அந்த சின்ன சின்ன ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் KTVல அடிக்கடி போட்டுட்டுருவோம். KTVல அந்த படம் அடிக்கடி போடும். ரவுத்திரம் தானே. அதான் நான் சொல்கிறேன்ல, வீட்டில் கேபிள் எடுத்தோன்னா சன் டிவியில் வந்து ஆடி மாதம் இந்த வெள்ளிக்கிழமை இதெல்லாம் வந்து அந்த பழைய படம் அம்மன் மூவி அந்த மூவி எல்லாம் போடுவாங்க. KTVயில் வந்து எப்படியும் நம்ம கண்டினியூவாக இந்த சின்ன பிள்ளைங்க அந்த 90s கிட்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். KTVயில் வந்து இந்த வானத்தை போல் அந்த சீரீஸ் எல்லாம் வந்துட்டு விஜயகாந்தோட நிறைய படமாக இருக்கட்டும், பழைய படம் அந்த குரு சிஷ்யன் அந்த மாதிரி படங்கள்லாம் போட்டு, பஞ்சதந்திரம், பம்மல்கே சம்பந்தம், இந்த படம்லாம் பார்க்கணுன்னா நம்ம வந்து வீட்டில் கண்டிப்பாக இப்போ வந்து வீட்டில் வைஃபை OTT அப்படின்னு போயிடுறதுனால பழைய படம். வைஃபைன்றதை விட OTT பிளாட்ஃபார்முக்கு வந்ததுனால யாருமே கேபிள்ன்ற ஒரு இதுக்கே வந்து போகிறோம். நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா கேபிள்
கேபிள்னு ஒரு பேரே கிடையாது. ஆனால் இப்போ 2-3 நாளாக பேசிகிட்டே இருக்கோம், நம்ம வந்து கேபிள் எடுக்கலாம், சும்மா நைட் உட்காந்து படம்லாம் பார்க்கணும்னா கேடிவியில் பழைய படம்லாம் போடுவாங்க, நம்ம வந்து பழைய படம் எடுக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம என்ன ஃபுல்லாக ஓடிடி யூடியூப் அப்படியே இருந்துட்டு இருக்கோமா, சரி ஓகே கேபிள் எடுக்கும்போது நமக்கு அதுக்கு கொஞ்சம் ஆனால் ஓடிடி வச்சிருக்க ஓடிடியில் மூவி பார்க்குற மேக்ஸிமம் பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் ஒரு லிமிட்டில் வந்து பார்த்து முடிச்சிருவோமா, அதுக்கப்புறம் எதை பார்க்கணுன்னே தெரியாது. இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாம் பார்த்து முடிச்சிடுவோம். ஆனால் கேபிளில் பாருங்கள் நமக்கு தேவையானது அதில் வந்துட்டு இருக்கும், நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அதனால் அதுதான் நாங்கள் எடுக்கணுன்ற ஒரு முடிவில் இருக்கோம். அடுத்த நெக்ஸ்ட் பிளான் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் தான் நமக்கு ஒவ்வொரு கண்டென்ட்டாக இன்னும் புதுசாக ஒரு சேனல் தான் நம்ம இப்போது விளாக் போட்டுட்ருக்கோம்ல, நம்ம இந்த விளாக் இதில் கண்டினியூ பண்ணிட்டு புதுசாக நம்ம வேறு ஐடியாக்கள் வர நம்ம புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி புதுசாக போடணுன்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கு ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறோம். ஸோ ஓகே, எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.